என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் அடுத்தடுத்து அவங்க இல்லாமல் அவங்க மறைகிறதுக்கு அந்த செய்தி கேட்கும்போது நிஜமாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் பாரதி ராஜா சார் இறந்துட்டார். அந்த ஒரு வருத்தத்துலேருந்து நம்ம மீண்டு வர்றது அடுத்துக்குள்ளார அவரோட சிஷியன் பாக்யராஜ் சாரும் மாரடைப்பு காரணமாக இப்போ இறந்தாருன்னு சொல்லி அந்த நியூஸ் கேட்கும்போது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரைக்கதை மன்னன், திரைக்கதை மாயாஜாலம் பண்ணுறவர், இப்படி அந்த ஒரு சின்னதாக, அதாவது ரஜினி சார் முதற்கொண்டு நிறைய பேர் பாராட்டுறதுல என்னென்னா, ஒரு சின்ன இடம். அந்த 7 நாட்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு மேலே ஒரு சின்ன கூரை, இவர் கஷ்டண்ட ஒரு குட்டி பையன், அவனை வச்சுக்கிட்டு அங்கே அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, இவங்களுக்குள்ளார ஒரு காதல், ஒரு 10 இசையமைப்பாளராக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு மலையாளி அப்படின்னு அழகாக ப்ளே பண்ணியிருப்பார். அதுவாக இருக்கட்டும், இன்று போய் நாளை வா, தாவணி கனவுகள். ஸோ பெக்குலியராக அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவருக்காக படங்கள் பண்ணுறதுக்காக அவருடைய அந்த எல்லையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ பல படங்களில் நடித்து நிறைய படம் டைரக்ஷன் பண்ணி அந்த ஜாம்பவான்ட்டு ஒர்க் பண்ணி, ஸோ அவர் கூடலாம் ட்ராவல் பண்ண எல்லா அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கும், எல்லா அப்கமிங் ஆக்டருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும், இவங்க கூடலாம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பணியாற்றணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்யராஜ் சார், இளையராஜா சார், பாரதி ராஜா சார், விஜய் சார், ரஜினி சார், இப்படி நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணணுன்ற ஆசை ரொம்பமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது எதுவுமே நடக்கலை. பாரதி ராஜா சாரை பார்க்க முடிஞ்சது. இவரையும் ஒரு முறை பார்த்தேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். பட் பர்சனலாக ஒரு முறை பார்த்து பேசுகிற ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அந்த 6.2 டைரக்டர் செந்தில் சார் ஆஃபீஸில் அவர் இருக்கார். அப்போ தான் நான் பிகினிங் 2010 அப்போ ஆஃபீஸ் பாய் இருக்கும்போது, ஸோ அவருக்கு சாப்பாடு, தண்ணி, சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வர அந்த வேலை நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் உங்களோட பெரிய ஃபேன், உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் பண்ணுற படங்கள்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம் சார். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் சார், உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் நிறையா ஒரு மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்து ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மாதிரி இருக்கும், உங்கள் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நன்றி. அவரோட ஸ்டைலு தேங்க்யூப்பான்னு சொன்னார், தேங்க்ஸ்ப்பான்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி அவரோட மறைவு செய்தி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய இந்த மறைவுக்கு ரொம்ப வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தெல்லாம் தெரிவிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்போ அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவர் பண்ணுற படங்கள், அவர் நடித்த படங்கள், அவர் டைரக்ஷன் பண்ண படங்கள், ஸோ அவர் பேசுகிற விஷயம், இந்த முருங்கா சமாச்சாரம், இன்னும் நிறைய விஷயம்லாம் பெக்குலியராக அவர் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ எப்போவும் உலக தமிழ் மக்கள் மொத்த பேரோட மனசுலேயும் அவர் ஒரு நீங்கா இடம் இருக்குது. அந்த ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது அவர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறத தான் நான் உணர்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாரதி ராஜா சாரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.